ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடுகிற ஒரு நாள். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்ததை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. அதை மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 1வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த சகோதரிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சகோதரிகள் எப்படி வருகிறார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க் 16ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்துக்கு கீழே, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கும்போது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இவர்களுக்கு இப்ப யோசனை என்னடா, உள்ளே இருக்கிற சரீரத்தை பார்க்க வேண்டும். அந்த சரீரம் ஆண்டவருடைய சரீரம், அது ஒரு பிரேதமாக இருக்கிறது, அது ஒரு செத்த சரீரம். இதுதான் அவருடைய இருதயத்தில் இருந்தது. அவர் மரித்து போய்விட்டார். ஆனால் இதை பார்ப்பதற்கு கூட இந்த பெரிய ஒரு கல்லோடு தடையாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனா அது அல்ல வேதம் நமக்கு போதிக்கிற காரியம், அது அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு பெரிய கல் அதை மூடி இருந்தது. அந்த கல் ஆவிக்குரிய ரீதியில் சிந்தித்து பார்த்தீங்கன்னா வேறொன்றும் கிடையாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மனக்கடினம், நம்முடைய இருதயத்தின் மனக்கடினம் தான் இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலை நாம் தப்பாக சிந்திக்க தோன்றுகிறது. மகதலேனா மரியாள் யார் சொல்லுங்க பார்ப்போம். அந்த மகதலேனா மரியாளுக்கு தான் முதல் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தரிசனமானார். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மகதலேனா மரியாளுக்கு முதலாக தரிசனமானார். என்றால் அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். 7 என்று சொல்லும்போது அதிகமான பிசாசுகளை அவர் துரத்தி இருந்தார். அதனாலே இன்றைக்கு கட்டுப்பட்டிருந்து விடுதலையா இருந்தவள் அவள். தேவனோடு மிகவும் நெருக்கமாய் இருந்த ஒரு சகோதரி, நல்ல தேவன் மேல அன்பு பாசம் வைத்திருந்த சகோதரி, தன் தாயாரை போல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவளும் கூட தன் சகோதரிகளோடு வரும்போது, மற்ற மரியாளோடு சகோதரிகளோடு வரும்போது அவர் பேசிக்கொண்டு வந்தது என்ன, அங்கே ஒரு பாரமான கல் வைக்கப்பட்டிருக்குமே, அவரை எப்படி நாங்கள் பார்ப்பது, அந்த சரீரத்தை எப்படி பார்ப்பது என்று சொல்லி. ஆனால் இந்த மத்தேயு 28 நாங்கள் பார்க்கிறோம், அந்த கல் புரட்டப்பட்டது. அந்த கல் ஏன் புரட்டப்பட்டது? அது ஒரு தேவதூதனால் அந்த கல் புரட்டப்பட்டது. ஆனால் கல் புரட்டப்பட்டது ஏன்? அவர் வெளியில் வருவதற்கா? அல்லவே அல்ல. அதுதான் தவறு. புரட்டப்படுவதற்கு முன்னமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். அது ஏன் புரட்டப்பட்டது என்று சொன்னால், அந்த கல்லறை வெறுமையாக இருப்பதை இவர்கள் உணர வேண்டும். அந்த கல்லறை வெறுமையாக இருப்பதை இவர்கள் உணர வேண்டும். உலகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு கல்லறை தான் இன்றைக்கு அந்த உலர்ந்த எலும்புகள் இல்லாமல், மண்டையோடு இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக ஓப்பனா இருக்கிற என்று சொன்ன ஒரே ஒரு கல்லறை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மட்டும்தான். அப்படி என்றால் என்ன? அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அதற்கு பின்பு நீங்க பாருங்க, அவர் பரத்துக்கு ஏறி சென்றதை கூட அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே சீசர்கள் சாட்சிகளாக சொல்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதலை இன்றைக்கு விசுவாசிக்க முடியாதவர்கள் இன்னைக்கு உலகத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பிக்கையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த உலகம் இதை குறித்து பார்த்தும் பாராமலும் திரும்பி பாராமலும் போய்கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் மேலே நாம் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை நீங்கள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று சொல்லி. அதனால இந்த மனிதன் இன்றைக்கு தேவனிடத்தில் பங்குள்ளவனாக இருப்பதற்கு இப்பவே ஒரு உறுதி அவனுக்குள்ள இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவுக்குள் அவன் மறுபடியும் பிறந்தவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தையிலே அவன் விடுதலை அடைந்தவனாக இருக்க வேண்டும். அந்த உறுதி அவனை இருக்க வேண்டும். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள மனதுடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். பூமியில இருக்கும்போது பூரண சமாதானத்துடன். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை சொன்னா, இந்த கல் புரட்டப்பட வேண்டும். புரட்டப்பட்டால் தான் அவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு பங்கு பெற முடியும். அந்த புரட்டப்படுகிற நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 3:3 வனாந்தரத்திலே தேவனை கோபம் ஊட்டின போது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது இருங்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் ஆரம்பத்தில் நல்லா இருப்பார்கள், ரட்சிக்கப்பட்டு வருவார்கள். ஆனால் பிறகு பார்த்தீங்கன்னா பாவத்தின் வஞ்சனையினாலே அவர்கள் கடினப்பட்டு போகிறார்கள். இது எபிரேயர் 3:13 சொல்லுகிறது, உங்களை ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையாலே கடினப்படுத்தி போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி. இந்த மனம் கடினம். இதை பாருங்கள், தேவனோடு இருந்த சீசர்கள் அவர்கள் எல்லாம் எல்லா அற்புதங்களையும் பார்த்தார்கள். அவர் மூலமாக சுகமானவர்கள், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அவர்கள் அத்தனை காரியங்களும் அவர்கள் கண்ணார பார்த்தவர்கள். ஏராளமான வியாதிகளை ஆண்டவர் சுத்தமாக்கினார். ஏராளமானவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். நமக்கு சொல்லப்பட்ட கொஞ்சம் பேர் தான் மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஏராளமானவர்களை அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஏன்னு சொன்னால் எல்லாமே வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. அவ்வளவையும் பார்த்த சீசர்கள் கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னா உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டார்கள். இந்த ஸ்திரீகளும் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் தான். சீசர்கள் கூட அவர்கள் இதை நம்பவில்லை. அவர் உயிர்த்தெழுந்ததை அவர்கள் நம்பவில்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் பாருங்கள், இன்றைக்கு யூத தலைவர்கள், இந்த ஆசாரியர்கள், இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அவருடைய சரீரம் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் போன பின்பு அங்கே கல்லறை காலியான பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னா, யாரோ ஒருவர் களவாடி விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை நாம் மத்தேயு 28 பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்கள்? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். 28:10. அடுத்து பிறகு பாருங்க, அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சில நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றை பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். எல்லாம் நடந்தது, கண்டது, கண்ணார பார்த்தது எல்லாம் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அறிவித்த பின்பு பிரதான ஆசாரியன் அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, மத்தேயு அது 28:13 சொல்கிறது, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியில் வந்து அவனை கனவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அப்ப இந்த உயிர்த்தெழுதலை மறைக்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டம். உண்மையாகவே இது சாத்தானுடைய ஒரு தந்திரமாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த நேரத்திலாவது இவர்கள் உணர்வடையவில்லையே. அதை கண்ட சாட்சியை கேட்டும் அவர்கள் உணர்வடையவில்லை. யார்? இந்த மத தலைவர்கள். அதனாலதான் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு மதத்திலே பக்தி கொள்வதால இன்றைக்கு நாம் மேன்மை அடைய முடியாது. நாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம்? இந்த பூமியில் இருந்து நித்தியமான ஒரு ராஜ்யத்துக்குள்ளே நாம் வாழப்போகிறோம். அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யம் வெகு விரைவில் வரப்போகிறது. அடுத்து ரகசிய வருகை சீக்கிரமாக வரப்போகிறது. என்ற காலத்தை பார்த்தா 3வது உலக மகா யுத்தம் ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதை யாரும் தடுக்க முடியாது. அதற்கு பின்பு ரகசிய வருகை, அதற்கு பின்பு அங்கே அந்தி கிறிஸ்துவனுடைய அங்கே 7 வருஷ அரசாட்சி வருகிறது. பிறகு பகிரங்க வருகை வரப்போகிறது. 1000 வருட அரசாட்சி வரப்போகிறது. அதற்கு பின்பு நிம்மதியான ஒரு நிலையான ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அந்த பூமியிலே நாம் போய் சென்றடைய போகிறோம். இது எல்லா மக்களுக்குரிய காரியம். எல்லா மக்களுக்குரிய காரியம். நீங்கள் என்ன நம்பிக்கை நீங்கள் வைத்திருந்தாலும் கிறிஸ்துவை நீங்கள் நம்பினால்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதனால்தான் இன்றைக்கு ஒரு பெரிய நம் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற இந்த பெரிய கல், அதுதான் மன கடினம், பாவத்தின் வஞ்சனையினாலே வருகிறது. ஆவியை அபிஷேகத்தை பெற்றவர்கள் கூட கடைசி நேரத்தில் இன்றைக்கு இப்படி கடினப்பட்டு போய்விடுகிறார்கள்.
தேவனை அறியாத ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான பேர் அப்படி இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்திலே அது வந்து இறங்க வேண்டும். இந்த வசனம் உணர்வடையும் போதுதான் அவன் வாழ்க்கை மாறுகிறது. அங்குதான் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது. அதனால தான் அவர் விதை விதைக்கிற ஓமையில சொல்கிறார். மார்க் 4ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே, இன்னும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே, அந்த 3 இடங்களில் 3 அதிகாரங்களில் தெளிவாக அவர் சொல்லுகிறார். அந்த விதை விதைக்கிற ஊமையை அவர் சொல்றார். சில விதைகள் பார்த்தீங்கன்னா வழியருகே விழுந்து போகிறது, சிலது கற்பாறையில் விழுந்து போகிறது, சிலது முட்களில் விழுந்து போகிறது, உலக கவலைகளிலே. அந்த 4வது இடம் தான் அவர் சொல்றார், சில விதைகள் தான் நல்ல நிலத்தில் விழுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆதியிலே நாங்க பார்க்கிறோம், அங்கே ஆதியிலே தேவனாய் இருந்தவர், அவருடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தை தான் இந்த பூமிக்கு மாம்சமாக வந்தது. ஏன்? உங்களுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தையும் அவர் கழுவுவதற்கு. பரத்திலிருந்து இந்த இரத்தம் வராவிட்டால் நாம் சுத்திகரிக்கப்பட மாட்டோம். எந்த மனுஷனும் மனம் திரும்ப வேண்டியது, மறுபடி பிறக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒவ்வொரு மனிதனும் இருமுறை பிறக்க வேண்டும். தாயின் வயிற்றிலிருந்து அவன் பிறக்கிறான், பிறகு மறுபடியும் பிறக்க வேண்டும். இருமுறை பிறக்கிறவன், இருமுறை ஒரு மனுஷன் அவன் பிறக்க வேண்டும். அவன் பிறந்தால்தான் அவனுக்கு ஒரே ஒரு மரணம் தான். ஆனால் ஒரே முறை தாயிலிருந்து வயிற்றிலிருந்து பிறந்ததோடு அங்கே மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் 2 மரணத்தை சந்திக்கிறான். ஒன்று மாம்சத்துக்குரிய மரணம், 2வது நித்திய மரணத்தை சந்திக்கிறான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து போகிறான். அதனாலே உங்களுடைய இருதயம் கடினப்படாது இருப்பது மிகவும் நல்லது. கடினப்பட்டு போகிறவர்களுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே திசை திருப்பப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்க பெரிய பாரம். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் மிக இங்கே உணர்ச்சி பூர்வமாக இந்த இடத்தில் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை நிச்சயமாக மறுபடியும் பிறக்க செய்யும். ஹல்லேலூயா! மறுபடியும் பிறக்க செய்யும். அதனாலே இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் தான் விசுவாசம் உருவாகிறது. அப்பொழுதுதான் அவன் தேவனை பற்றி கொள்ள முடியும். அவன் மன கடினப்பட்டு போகிறான். எப்படி என்றால் அவிசுவாசத்தினாலே. அதுக்கு பின்பு பாவத்தின் வஞ்சனையினாலே தூர போய் விடுகிறான். இந்த வார்த்தை ஒரு மனிதனை சுத்திகரிக்காவிட்டால் எதுவுமே சுத்திகரிக்காது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வழி தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அவரே இன்றைக்கு வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். யோவான் 14:6 தெளிவாக சொல்கிறார். எந்த ஒரு வீணான நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடாதபடி இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்ததை நீங்கள் நம்புங்கள். அவர் உயிர்த்தெழுந்ததை நீங்கள் உண்மையாக விசுவாசிக்கும் போது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். உங்கள் பாவம் கழுவப்படுகிறது. நீங்கள் பரலோக பிரஜைக்கு நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள், தகுதியாகிறீர்கள். இன்றைக்கு நாம் இந்த பூமியை விட்டு போனாலும் நமக்கு நித்திய ராஜ்யத்திலே அங்கே ஆண்டவர் ஒரு பரவசமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். என் சபை மக்களோடு சேர்ந்து, கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் அப்பா நாங்கள் கண்ணீரோடு செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆதாங்கத்தோடு செபிக்கிறோம். அப்பா உள்ளத்திலே தேவனே பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த ஜனங்கள், இந்த வசனத்தை கேட்கிற ஜனங்கள் ஒருவரும் வழி தப்பி போய்விடக்கூடாது. உம்முடைய வார்த்தையினாலே தொடப்பட வேண்டும். அப்பா, அவர்களுடைய இருதயத்தை இந்த நாட்களிலே அப்பா அமர்த்தி கொண்டிருக்கிற, மறைத்து கொண்டிருக்கிற இந்த பாறக்கல் புரட்டப்பட வேண்டும். அவிசுவாசம் நீக்கப்பட வேண்டும். பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளக்கூடியதாக உம்முடைய வசனத்துக்கு இடம் கொடுக்கிற நல்ல நிலமாக அவருடைய இருதயங்கள் மாற வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு இதுவரையும் அப்பா ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாது இருந்தானால் இந்த நாள் இந்த சத்தம் அவர்களை தொடட்டும். மறுபடியும் பிறப்பதற்கு வழிவாசல்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா நான் செபிக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தொடும்படியா நான் செபிக்கிறேன். உலகமெங்கும் இருக்கிற வாலிப செல்வங்கள் தொடவிடப்பட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே,
இந்த நாட்களிலே அப்பா மரண பிடியிலே, படுக்கையிலே, வியாதியிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக நான் ஜெபிக்கிறேனப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை அவர்கள் காணட்டும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அவர்களுடைய வியாதிகள் நீங்கி அவர்கள் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.